ஹாய் எல்லாம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, என் கனவுல வந்து ஒரு குட்டை வந்ததுன்னு சொல்லியிருப்பேன். அந்த குட்டையில் பார்த்தீங்கன்னா போய் மீன் பிடிக்க போகிறோம். பெரிய பெரிய மான்ஸ்டர் ஃபிஷ்லாம் இருக்கான். கூட வந்து நம்ம தாமரையும் தான் இருக்குது. தாமரை எப்படி இருக்க? வரைய எங்கள் கூட மீன் பிடிக்க. நம்ம பாய்ஸை வச்சு தான் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மீன் தூண்டில் அந்த நரம்பு எல்லாத்தையுமே போய் வாங்க போகிறோம். அதான் நம்மளோட தூண்டிலை பார்த்தீங்கன்னா களவாண்டிட்டு போயிட்டானுங்க. புதுசாக ரெடி பண்ணி அப்புறம் தான் போக போகிறோம். வாங்க கடைக்கு போய் கண்டினியூ பண்ணுவோம். கடையில் தூண்டில் முள்ளும் இல்லைன்ட்டாங்க, அந்த நரம்பும் இல்லைன்ட்டாங்க. வேறு கடையில் கேட்கலான்னும் போது தான் இவன் சொல்கிறான் எங்கள் வீட்டில் எல்லாமே இருக்குன்னு. அப்புறம் ஏன்டா கடைக்கு கூப்பிட்டு வந்த? இவ்வளோ துத்துமையோட வீட்டில் வச்சுட்டுங்க ஐயால இவ்வளோ தூண்டில் முள் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஒருத்தவன் தூண்டில் முள் வாங்குறதுக்கு எங்களை கடைக்கு கூட்டின்னு போயிருக்கான். இதில் ஒரு முள்ளும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஷ்ஷை பிடிக்கிறதுக்கான். எங்ககிட்ட இவ்வளோ ஜீனியஸ்லாம் இருக்கானுங்கன்னு சொல்லிட்டு இவ்வளோ நாளாக எங்களுக்கு தெரியாமல் போயிடுச்சு. ஏய் தாமரை டாட்டா, நான் வர வரைக்கும் பார்த்துக்கோ, வீட்டை பார்த்துக்கோ. அந்த குட்டைக்கு போகிறோம். மான்ஸ்டர் ஃபிஷ் இருக்குதா இல்லைன்னு இருக்குது, அது எங்களுக்கு கிடைக்குதான்றதை பார்க்க போகிறோம். குட்டைக்கு போகலாமா? குட்டையை போய் கண்டினியூ பண்ணுறான். தூண்டில் குச்சை பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம மகேஷ் வெட்டிகிட்டு இருக்கான். மகேஷே சீக்கிரம் வெட்டிட்டு வா. பாம்புக்கும் நம்மளுக்கும் வேறு கொஞ்ச நாளாகவே பிரச்சனையாக ஆகிட்டு இருக்குது. குச்சிலாம் வெட்டிட்டாச்சு. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்கிட்டு மட்டும்தான் பாக்கி. டேய் வழி தெரியுமா தெரியாதாடா? குட்டை கிட்ட வந்துட்டோம். நம்ம வந்து கடைசியாக பார்த்தீங்கன்னா என் கனவுல வந்து அந்த குட்டையை வந்து வந்துட்டோம். ஆனால் வந்து இப்போ தான் ஞாபகம் வருது, புழுவே எடுத்துகிட்டு வரல. இங்கேருந்து எங்கள் ஊர் பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்ரு. புழுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்? ப்ரோ நாக்குப்பூச்சி வேணுமா? அதை மறந்துட்டு என்னத்துக்குடா வந்தீங்க? எதுக்குடா வந்த? நீ எதுக்குடா வந்த? நானும் தான் மறந்துட்டேன். ஏதோ ஒன்று மறந்துட்டேன்னு நினச்சேன்டா. என்னது நண்டா? என்ன நன்றா இது? இவனுங்க இந்த நண்டை இன்னைக்கு பிடிக்காம விடமாட்டேன்றானுங்க. மகேஷ் பார்த்தீங்கன்னா புழுவே இல்லை, ஆனாலும் தூண்டில் பார்த்தீங்கன்னா கட்டிகிட்டு இருக்கான். டேய் மகேஷ், ஃபஸ்ட்டு புழு கண்டுபிடுறா, புழு தேர்றா. எந்த பக்கம் தான் ஆரம்பிக்கலாமா? சனி மூலையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணு. இது மாதிரி இடத்துல நாக்குப்பூச்சி இருக்கும், ஆனால் இன்றைக்கின்னு பார்த்து எதுவும் காணாம். மீன் பிடிக்க இடத்தில் புழுவை தேடி ஒரு பயணம். சிக்கலியாக இருக்குது. குட்டை வரைக்குமே வந்து புழு தேடுற ஒரே கோஷி நாங்களாக தான் இருக்கோம். ஏன் தெரில, எப்பயுமே பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு வேஸ்ட்டாகவே இருக்கிறோம். எனக்கு எதிர்க்க செம்ம அழகாக மயில்கள்லாம் இருக்குது. அதோ தெரியுதா? பரவாயில்ல, என் கேமரா கூட நல்லா இருக்கே. வீட்டுக்கு தான் போகணும். இவனுங்க அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா தூண்டிலே பார்த்தீங்கன்னா கட்டி முடிச்சுட்டானுங்க. வண்டியில் எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு வலை இருக்குன்னு சொல்லுவோம்ல, கெண்டை மீனை பிடிக்க போகிறோம். குஷ்டியா? இப்போ அந்த கெண்டையை வச்சு விரால் கிடைதான்னு பார்ப்போம். எல்லாமே ரெடி. வேறு ஒருத்தன் சாஸ்திர சம்பந்தாரெலாம் பார்க்குறான். வாஸ்து பாப்பியான்னு விட்டா கிடைக்குமா கிடைக்காதாடா? எதுவும் கிடைக்கல. வந்து புழுவை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சின்னு வரோம். ஃபஸ்ட்டு அதுக்கு நம்ம இன்னும் கடல் கடந்து போகணும். போய் நாங்கள் புழு எடுத்துகிட்டு வரோம். வரத்துக்குள்ளே பெரிய மீன் பிடிச்சி வச்சிங்கடே. நான் புழு எடுத்துன்னு வரதுக்காட்டி மான்ஸ்டர் மிஸ்டர் பிடிச்சிருங்கடா. வீட்டுக்கு வந்துட்டோம். இங்கே தான் பார்த்தீங்கன்னா இது மாதிரி இடத்துல நாக்குப்பூச்சி இருக்கும். இதை உடனே கலெக்ட் பண்ணிக்கிட்டு திருப்பி குட்டைக்கு போயிடணும். இங்கே புழு தோண்ட சொன்னால் இங்கே வந்து நீட்டாக தோண்டணும். ஆக்சுவலாக இவன் பிளான் என்னன்னா புழு தர்றதில்ல, இவன் வீட்டு சாக்காடை தண்ணியெலாம் வெளியில் போகிறதுக்கான பிளானு. யாருன்னு தெரியல. டேய் ஃபைனலாக போதுன்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த நாக்குப்பூச்சி கிடச்சிருச்சு. டேய் போதுண்ணா, டேய் வாங்க போகிறோம். நம்ம வந்து குட்டைக்கு போய் கண்டினியூ பண்ணுறோம். டக்குன்னு போடுங்க டேய். சன்செட் ஆக போது இன்னும் 1 மணி நேரத்தில் நம்ம மீன் பிடிச்சாகணும். நம்ம ஆளுங்க வேகமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒருத்தவன் அந்த பக்கம் ஒருத்தவன் மீன் பிடிக்க போகிறான். கடைசி வரைக்கும் நீ பேசிட்டே இருக்கியா, நீ எதுவுமே பண்ணலையா, நீங்கள் என்னை கேட்காதீங்க. வீடியோ எடுக்கிறது மட்டும் தான் என் வேலை. போடு. ஐயோ மீன் கிடைக்குமா? இவ்வளோ கஷ்டப்பட்டு இல்லாத தூண்டில் ரெடி பண்ணி எல்லாமே வந்து கஷ்டத்தில் புழு இல்லாமல் புழு ரெடி பண்ணி வந்து இப்போ தான் போட்டிருக்குறோம். கிடைக்குமா கிடைக்காதா? கிடைக்குமாடா? எல்லாரும் கிடைக்குன்றாங்க, இவன் மட்டும் கிடைக்காதுன்றான். ஏரியா மாதே விசாயித்ரா கிடச்சிச்சு. என்ன மீன்? கெண்டை. அது உயிரோடு வேணுண்டே. அது எனக்கு வந்து மீன் உயிரோட தேவை. அதனால் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு குட்டியாக ரெடி பண்ண போகிறோம். சீக்கிரம் ரோலக்ஸ் போட போறியா? மோஸ்ட்லி நான் பிடிக்கிற மீன்லாம் பார்த்தீங்கன்னா நான் வளர்க்க தான் எடுத்துன்னு போவேன். அது வந்து இந்த குளத்துலேயே அழகாக வளர்ந்துட்டு போவோமே, நீ ஏன்டா அதை சாவடிக்கிறேன்னு நீ நினைக்கலாம். எனக்கு ஒரு ஆசை தான். என்ன விஷயம்? பேர் என்னது? உழுவியா? தொட்டியில் போட்டு வளர்க்கலாமா? அந்த சாக்கில் தண்ணி பிடிச்சி இது வந்து நாங்கள் உயிரோட வச்சிருக்க போகிறோம். நல்லா உழுவை. நான் கூட விராலுன்னு நினச்சேன். வருஷமாக ஊர்லேயே நீங்கள் தான் பெரிய ஆளுன்னு சொன்னாங்க மீன் பிடிக்கல. வீட்டில் சும்மா சுற்றினா தூக்கின்னு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஒன்றும் இல்லை. இருட்ட போகுது இன்னும் கொஞ்சம் நேரத்தில், 5 நிமிஷத்தில்.
இதுக்கு மேலே இந்த இடத்துல நம்ம இருக்கிறதுக்கு நம்மளுக்கு சேஃப் இல்லை. அதனால் இங்கேருந்து எஸ்கேப் ஆகிட்டு நாளைக்கு காலையில் இந்த குட்டைக்கு வந்து நம்ம மறுபடியும் மீன் பிடிக்கிறோம். இந்த தூண்டிலாம் வந்து இங்கேயே எங்கேயாச்சும் மறைச்சிட்டு வச்சிடலான்னு பார்க்குறோம். பார்ப்போம். நாளைக்கு காலைல வரைக்கும் இந்த தூண்டில் எவனோ ஆட்டையை போடாமல் இருந்தால் போதும். டேய் வாடா போகலாம், வாடா போகலாம், வாடா போகலாம், வாடா வாடா வாடா. வரமாட்றான் வா. நாளைக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஹாய், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டே 2. டைம் வந்து பார்த்தீங்கன்னா 11 இருக்கும். செம்ம வெய்ய அடிக்குது. மறைச்சி வச்சு இந்த தூண்டில் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா தூண்டில் கிடச்சித்தாடா இல்லை மறைச்சி வச்சு இந்த தூண்டில் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா பிடிச்சிட்டு வந்துட்டோம். இந்த டைம் அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருந்தே தெளிவாக புழு எடுத்துகிட்டு வந்துட்டோம். நம்ம காய்ஸ் எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க. இப்போ வெய்ய பயங்கரமாக அடிக்குது. அதனால நிழலை தேடி போயிட்டுருக்கிறோம். இன்றைக்காச்சும் அந்த மான்ஸ்டர் ஃபிஷ் கிடைக்குமாடா? இந்த இடம் உட்காரத்துக்கு ஒரு அருமையான இடம். கொஞ்சம் ஃபஸ்ட்டு தூண்டில் போட போகிறோம். போடலாமடான்றதுக்கு முன்னாடியே போட்டுட்டான் அவன். கிடைக்குதான்னு பார்ப்போம். அதுங்காட்டியுமா? ஐயோ சின்ன கெண்டை. ஆனால் இந்த கெண்டையை வந்து நான் எதுவும் பண்ண மாட்டேன். ரொம்ப பொறுமை வேணும். எவ்வளோ தேடி வந்த மான்ஸ்டரை தவிர சின்ன சின்ன கெண்டைகள் தான் கிடைக்குது. நம்ம மகேஷ் பார்த்தீங்கன்னா இந்த இடமே வேணான்னு சொல்லிட்டு வேறு ஏதோ ஒரு புதார் உள்ள போய் ஏதோ பண்ணிகிட்டு இருக்கிறான். டெரியிறானே தெரியல. டேய் மகேஷ், மீன் கூட வேணாண்டா, வாடா. அந்த மான்ஸ்டர் ஃபிஷ் நீ பிடிச்சே ஆகணும்னு பார்க்குறியா? மான்ஸ்டர் குட்டி கூட கிடைக்க மாட்டுது. இப்போ நம்ம இங்கேருந்து வேற ஒரு இடத்துக்கு போகிறோம். மீனுக்கு பார்த்தீங்கன்னா அவனுங்க தீனி போட்டுன்னு இருக்கிறானுங்க. புழு வந்து சாப்பிட்டு போகுது தவிர தூண்டில் எதுவுமே மாட்ட மாற்று. நம்ம இந்த குட்டையில் அந்த லாஸ்ட்லேருந்து நேற்று பிடிச்சோம். இப்போ இந்த லாஸ்ட்டுக்கு வந்துட்டோம். ஃப்ரெண்ட்ஸ் அங்கே பாருங்க, மான் ஓடுது. வா, 1 2 3 4 மான் ஓடுது. மொத்தம் இருக்கிற வேலையெல்லாம் விட்டு எங்கள் கூட மீன் பிடிப்பேன்னு ஒருத்தன் வந்துருக்கிறான். இன்னும் பக்கத்து ஊர்லேருந்து வந்துருக்கிறான். பிடிப்பியா? அது மீன் இழுகலை. நீங்கள் போகிற புழு எல்லாத்தையும் சாப்பிட்டு ஓடி போகுது. இங்கே பார்த்தீங்கன்னா வெய்ய போட்டு பொழக்குது. குட்டி மீன் தான் கிடைக்குது. ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மான்ஸ்டர் ஃபிஷ்லாம் இருக்குது. ஆனால் எங்களால் பிடிக்க முடியல. எங்களுக்கு அந்தளவுக்கு திறமை இல்லைன்னு நினைக்கிறேன். இதை விட ஒரு பெரிய குட்டைன்னு சொல்லலை. இதை விட வேறு ஒரு குட்டைக்கு போகிறோம். ஆனால் அது இவ்வளோ பெருசுக்கு இருக்காது. ஆனால் அந்த குட்டையில் கண்டிப்பாக மான்ஸ்டர் ஃபிஷ் ஈஸியாக கிடைக்கும். ஸோ இந்த குட்டையிலேருந்து நம்ம அந்த குட்டைக்கு போக போகிறோம். எல்லாம் பேக் பண்ணிட்டு வாங்களே போகலாம். வேறு ஒரு குட்டையில் பார்த்தீங்கன்னா இப்போ மீன் பிடிக்க வந்திருக்கிறோம். இவன் பேச்சு கேட்டு தான் வந்தோம். கிடைக்குதானான்னு தெரில, பார்ப்போம். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு கிடைக்கலனா வேறு ஒரு குட்டைக்கு கெஸ் ஆகிட வேண்டியது தான். இந்த குட்டையிலையும் பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடைக்கல. அதனால் நாங்கள் வேறு குட்டைக்கு போக போகிறோம். அங்கே போய் கண்டினியூ பண்ணுறேன். 3வது குட்டைக்கு வந்திருக்கோம். ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம கூட வந்த 2 பேர் வழி மாறி வேறு எங்கேயோ போயிட்டானுங்க. எங்கே போட்டானே தெரில. நாங்கள் இந்த குட்டைக்கு வந்துட்டோம். வந்த உடனே வீச்சு தான், பேச்சே இல்லை. எல்லாத்துலேயுமே ஜிலேபி தானா? மாற்று கெண்டெல்லாம் ஃபஸ்ட்லாம் பெரிய பெரிய கண்டையை பிடிச்சின்னு இருப்போம்ல. இன்னும் ஒரு 2 மாதத்தில் எங்கள் ஊரில் எவ்வளோ மீன் கிடைக்க போகுதுன்னு மட்டும் பாருங்கள். இப்போ இவ்வளோ பெரிய குட்டி குட்டி மீன்கள் எல்லாம் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு இருக்கிறோம். இன்னும் ஒரு 2 மாதத்தில் பாருங்கள், மீன் சும்மா அள்ளுன்னு அள்ளுவோம். வந்ததுக்கு இந்த மீன்களுக்கு இந்த பிஸ்கெட்டையாச்சும் போட்டு சந்தோஷமாக இருங்க. பெரிய மீன் கிடையாது வரைக்கும் பொறுமை காக்கணும். நானுங்க இன்னும் 1 மணி நேரமாக வெயிட் பண்ணுறது. எங்க மீன் வெயிட்டான மீன்லாம் இருக்குண்டாங்க. வேற 3வது குட்டையிலையும் பார்த்தீங்கன்னா ஊற்றிக்கிச்சு. ஸோ 4வது குட்டைக்கு நாங்கள் போக போகிறோம். 4வது குட்டையிலாச்சும் கிடைக்குமா மகேஷ்? கண்டிப்பாக கிடைக்குமா? ஏன் கண்டிப்பாக அங்கே மட்டும் கிடைக்கும்? ஏன்னா அங்கே நாங்கள் மீன் பார்த்துட்டோம் முன்னாடியே. இங்கேயும் தான் மீன் இருக்குது. அங்கே தெளிவாக தெரியும் மீன் இருக்கிறது. ஸோ அங்கே போவோம். மீன் மதியம் சாப்பிட போய் கொஞ்சம் அட்வென்ச்சரான ரூட்டு வேறு. அதாவது மீன் வந்து இன்றைக்கி சனிக்கிழமையா நான்வெஜ் சாப்பிடாதான். ஸோ அதனால் புழுக்கள் எதுவுமே சாப்பிட மாட்டுங்களாம் அப்படின்னு மகேஷ் சொல்கிறான். 5ஆ 4ஆன்னு தெரில. ஆனால் இந்த குட்டிக்கு வந்துருக்குறோம். எப்பயுமே நம்ம வர அந்த அழகான குட்டை. இங்கே கண்டிப்பாக மீன் கிடைக்கும். செம்ம மீன் கிடைக்கும். ஏய் என்னடா இது? விரல்டா டேய். விரல் தானே? என்னது பெருசா? அங்கே ஒரு பெரிய விரால் இருக்குதுங்க. ஒரு பெரிய விராலை பார்த்துட்டோம். அதை இன்றைக்கி பிடிச்சே ஆகணும். 2 டீமாக பிரிஞ்சிட்டோம். நானும் இவன், அப்புறம் இவனும் அவன். யார் ஃபஸ்ட்டு மீன் பிடிக்கிறாங்கன்றது தான். இதுக்கு மேலே வெய்ய பொழக்குது. இன்னமும் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு நல்ல ஃபிஷ்ஷாக, மான்ஸ்டர் ஃபிஷ் லெவலில் கூட வேணாம், ஒரு இம்மாத்தோண்டு ஃபிஷ்ஷு கூட நாங்கள் பிடிக்கல. ஒரு 1/2 hourல யார் ஃபஸ்ட்டு ஃபிஷ்ஷு பிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து என்ன தரப்படும்? ஒரு சிக்கன் ரைஸ். ஓகே, அதனால் வந்து ஃபிஷ்ஷை டக்குன்னு பிடிக்கிறோம். அது ஒருத்தவங்க பார்த்துட்டு இருக்கிறான் பாருங்கள், குளத்து போயிட்டு. இப்போ வெயிலில் போட்டு பொழகுது, கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறான். அப்பயும் ஒன்றும் கிடைக்க மாட்டுது. ஆனால் அந்த குட்டையில் அவ்வளோ மீன் இருக்குது. பாவம் 1/2 மணி நேரமாக நின்றுட்டு இருக்கிறான் ஒரே ஒரு சிக்கன் ரைஸ்க்காக. ஆனால் நமக்கு கிடைச்ச பாடே இல்லை.
இன்றைக்கி உங்கள் வீட்டில் மீன் குழம்பு இல்லைடா, சாம்பார் தான். இப்போ வந்து நம்ம வந்து 5வது குட்டி 6வது குட்டியான்னு தெரில, ஒரு குட்டை காட்டினோம் பார்த்தீங்களா, அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடிட்டேன். ஏன்னா அங்கே வெய்ய போட்டு பொழகுது. அங்கே ஒரு மரம் நிழலுக்கு இருக்கும், அந்த மரமும் இந்த தடித்த காற்றுல விழுந்துட்டுருக்கு. இந்த குட்டை செம்ம சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக வந்து என் பக்கத்தில் அவ்வளோ விரால் குட்டி அழகாக இருக்குது பாருங்கள், ரெட் கலரில் பிளாட்டி ஃபிஷ் மாதிரியே இருக்கா. குட்டையில் ஃபுல்லாக விரால் தான் இருக்குது, ஆனால் பிடிக்கிறதுக்கு ஒரு அங்கே இடம் இல்லை. இந்த கலர் ஃபிஷ் இருக்குதுல்ல, இது எல்லாமே விரால் குட்டி. இது கீழே விரால் இருக்கும், ஆனால் அதை நாங்கள் பிடிக்க மாட்டோம். தூக்கி போடுற தூண்டில் எல்லாமே இந்த செடியில் வந்து பார்த்திங்கன்னா ஊந்து போகுது, அதனால தூண்டில் போட முடியல. இந்த பெருசு இருக்குது, ஆனால் நம்மளால் பிடிக்க முடியல. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து ஒரு ஏமாற்றம். ஏன்னா வந்து எங்கள் கண் எதற்காக நாங்கள் இவ்வளோ பெரிய மீன்லாம் பார்க்குறோம், ஆனால் எங்கள் தூண்டிலில் கிடைக்கவே இல்லை. நாங்கள் வச்சுருக்கே ஒரு குச்சி தான், இருந்தாலும் அதில் ஒரு குட்டி ஃபிஷ்ஷாச்சும் கிடைக்கணும். குட்டி ஃபிஷ் கிடச்சிச்சு, ஆனால் அது பெரிய ஃபிஷ் கிடைக்கல. ஆனால் எங்கள் கண் எதற்கு தான் பார்த்தீங்கன்னா அந்த மான்ஸ்டர் ஃபிஷ் இருக்குது, ஆனால் அது குட்டி போட்டிருக்கிறதுனால நாங்கள் ஒரு தாயை வந்து பிரிக்க விரும்பலை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அதை நாங்கள் ஃப்ரீயாக விட்டுற போகிறோம். இல்லைனா எங்ககிட்ட வேறு தூண்டிலாம் இருக்குது, அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து பிடிச்சிட்ருப்போம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஊற்றிச்சு. இருந்தாலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடியே நிறையா ஃபுல் வீடியோ போகிறதில்ல. அடுத்து ஒரு நல்ல எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கணும்னு பார்க்குறேன். இதுக்கப்புறம் இந்த குச்சிங்களை வச்செல்லாம் மீன் பிடிக்க போகிறதில்ல, ஒரு ஒழுங்கான ஒரு தூண்டில் தான் வாங்கலான்னு இருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாலாஸ் பேஜை இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணுங்கள். டாடா பை பை.